இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் 1.5 பார்க்கலாம். இதில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பி செட்டோட வேல்யூவும் கியூ செட்டோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அந்த பிக்கும் கியூக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, அந்த ரிலேஷனை வந்து இந்த 3 ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கலாம். தமிழ் என்னன்னா கனகட்டமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எழுதுறதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு செட் ப்ராக்கெட் போட்டு உள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பியில் உள்ள வேல்யூ வந்து எக்ஸாக எடுத்துக்கணும், கியூவில் உள்ள வேல்யூவை வந்து ஒய்யை எடுத்துக்கணும். எக்ஸ் கம்மா ஒய் சச் தட் போட்டு ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கணும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 5 இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 2 மைனஸ் ஆகி தான் இந்த கியூவில் இருக்குது, 3 இருக்குது. அதே மாதிரி இங்கே 6 இருக்கும்போது 6ல் 2 போச்சுன்னா 4, அந்த 4 வேல்யூ தான் இங்கே இருக்குது. அதேமாதிரி இங்கே 7 மைனஸ் 2 5, அந்த வேல்யூ தான் இங்கே கியூவில் இருக்குது. அப்போனா இந்த ஒய் வேல்யூ எப்படி இருக்கும், எக்ஸ் வேல்யூ எதுவாக இருந்தாலும் ஒய் வேல்யூ எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அப்போ அதை பார்த்தோம்ல, இந்த பியில் உள்ளது தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா எக்ஸ் வேல்யூ வந்து பிக்குள்ளே இருக்கும், ஒய் பிலாங்ஸ் டு கியூ. ஒய் வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னா கியூ செட்டில் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, செகண்டு ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர். இது தமிழில் பட்டியல் முறை அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி எழுதணும்னா நம்ம ஆர்டர் பேர் எழுதுவோம்ல அந்த மாடலில் எழுதணும். எப்படின்னா 5 எதோட கனெக்ட் ஆகிருக்கு, 3யோட கனெக்ட் ஆகிருக்கோம்னா 5, 3. தமிழ்னா வரிசை ஜோடியும் போகும்ல அந்த மாடலில் தென் 6 4ஓட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 6, 4 தென் 7, 5. இங்கே 8 எழுதக்கூடாது, ஏன்னா 8க்கு வந்து இங்கே பேர் இல்லை. எதோட கனெக்ட் ஆகிருக்கு, எதுக்கு பேர் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம எழுதணும். அப்போ இதோட முடிஞ்சு, அவ்வளோதான் ரோஸ்டர் ஃபார்ம். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, தேர்டு டொமைன் ஆஃப் ஆர். தமிழில் சார்பகம்னு சொல்லுவோம். டொமைன் ஆஃப் ஆர், டொமைன்னாலே ஃபஸ்ட்டு செட்டை தான் டொமைன் சொல்லுவோம். இந்த பி செட் இருக்குல்ல இதுதான் டொமைன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆரோட டொமைன் அப்படின்னா ஆர் ஏற்கனவே பார்த்துக்கணுமா ரிலேஷன், அதாவது ஆர்னு ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரிலேஷன் உள்ள எல்லாமே இந்த பிக்யூ செட்டுக்கு உள்ளே இருக்கணும். இப்போ இந்த ஆரில் வந்து இங்கே பிக்யூ செட்டில் இருக்குன்னா அந்த பியில் உள்ள செட்டுக்கு இந்த கியூவில் வந்து ஒரு பேர் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பி வேல்யூவை வந்து நம்ம டொமைன் ஆஃப் ஆரில் எழுத முடியும். இப்போ நம்ம 5 எழுதலாம், 6 எழுதலாம், 7 எழுதலாம். ஏன்னா இந்த 3க்குமே கியூவில் வந்து ஒரு பேர் இருக்குது, அதனால் இது எழுதிக்கலாம். ஆனால் 8 வந்து நம்ம எழுத முடியாது, ஏன்னா அந்த 8க்கு வந்து கியூவில் பேர் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 5, 6, 7 இது மட்டும்தான் டொமைன் ஆஃப் ஆர்னு அர்த்தம். டொமைன்னாலே ஃபஸ்ட்டு செட் இந்த பி செட்டை தான் எழுதுவோம். அதே நேரத்தில் டொமைன் ஆஃப் ஆருங்கும்போது அது கியூ செட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். இங்கே 8க்கு வந்து இங்கே கியூவில் பேர் இல்லை, அப்படின்னா அந்த 8 வந்து டொமைனில் எழுதக்கூடாது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் ஆர். தமிழ் என்னது வீச்சகம். வீச்சகம்னா கியூ செட்டில் உள்ளது, 2வது செட்டில் உள்ளது தான் வீச்சகம், ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2வதுல எனக்கு 3, 4, 5 இதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஆர். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சம் 1.5 முடிஞ்சது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம்.